ஸோ வெல்கம் டு யூனிஃபேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் டக்குன்னு இந்த வீடியோ வந்து முடிச்சிடும். ஓகே, ஸோ யூனிட் வைஸாக நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது, அதில் எது ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து ஃபஸ்ட்டு முடிக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ CS3491 அதுதான் இந்த சப்ஜெக்டோட கோடு. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து அதான் யூனிட்டோட நேமு. ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கக்குள்ள அதில் எந்தெந்த மாதிரியான உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னா சர்ச்சிங் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய வரும். ஓகே, ஸோ அந்த சர்ச்சிங் டெக்னிக்ஸில் நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஏஜென்ட்ஸ் அண்ட் சர்ச் அல்காரிதம் இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ ஏஜென்ட்டா என்ன, ப்ராப்ளம் சால்விங் ஏஜென்ட்ஸ்னா என்ன, அதெல்லாம் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் சர்ச் அல்காரிதம் பார்க்கணும். ஸோ சர்ச் அல்காரிதமில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ உள்ள நீங்கள் நான் வந்து ஜஸ்ட் சர்ச் அல்காரிதம் கொடுத்துருக்கனால அது உள்ள டைப்ஸ் நீங்கள் பார்க்காம இருந்துடக்கூடாது. அது உள்ள நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ அந்த சர்ச் அல்காரிதமும் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் இதையும் வந்து பார்க்கணும். அப்புறம் ஹியூரிஸ்டிக் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்த யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்னென்ன அப்படின்னா ஹியூரிஸ்டிக் பார்க்காம கண்டிப்பாக வந்து போயிடாதீங்க. அப்படின்னா ஹியூரிஸ்டிக் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை உங்களுக்கு எப்படி கேட்டாலும் அதை உங்களாட்டி எழுத முடியும். அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப இந்த யூனிட்டை பொறுத்தளவு ரொம்ப பெனிஃபிட் அது. ஸோ ஹியூரிஸ்டிக் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸும் பார்த்துங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு உள்ள வந்து டைப்ஸ் இருக்கும் அன்இன்ஃபார்ம்டு சர்ச்லேயும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அப்போ இந்த யூனிட்டில் 2, 3, 4 இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா இந்த சிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அதாவது கன்ஸ்ட்ரைன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் எந்த மாதிரி இருக்கும், ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள். இது எல்லாமே எப்படின்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்டாக நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த நோட்ஸில் உங்களுடைய இந்த எந்தெந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். நீங்களும் எக்ஸ்ட்ராவும் பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் டெலகிராம் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்கள் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸையும் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் அதை பார்த்தாலும் ஓகே தான், ஏன்னா எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, அதனால் நான் அதையும் வந்து டெலகிராமில் போடுறேன். ஸோ இந்த யூனிட்டில் நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஏஜென்ட்டும் சர்ச் அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கப்புறம் ஹியூரிஸ்டிக் சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கப்புறம் சிஎஸ்பி. ஓகே, ஸோ இது நாளத்தை பார்த்துட்டு அட்வர்சரியல் சர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வர்சரியல் சர்ச்சும் ரொம்ப பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ இதையும் நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நான் ஏன் சொல்லவே இல்லைனா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன் அப்படின்னா ஏன்னா என்ன, அதனுடைய அப்ளிகேஷன். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ப்ளிட்டப்பில் கேட்டாங்க அப்படின்னா கேட்க சான்சஸ் இருக்குது, 2 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ ரொம்ப பெருசாலாம் அது கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ங்கிறதுனால. அவங்க டீப்பாக போகக்குள்ள உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா சர்ச் அல்காரிதம் கேட்பாங்க, அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸில் உள்ளது கேட்பாங்க, ஹியூரிஸ்டிக் சர்ச் கண்டிப்பாக வந்து கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது, சிஎஸ்பி ப்ராப்ளம்ஸும் கேட்க சான்சஸ் இருக்குது, இதெல்லாம் பார்ஷியல் கேட்க கூட சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ யூனிட் 1ல் அவ்வளோதான் இருக்குது. ஸோ யூனிட் 2 வந்து போயிடும். ஓகே, ஸோ யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ராபபிலிஸ்டிக் ரீசனிங் சொல்லுவாங்க. ஸோ ப்ராபபிலிஸ்டிக் ரீசனிங்கில் என்ன அப்படின்னா இதில் ரொம்ப யூனிட் 2ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பேசியன் தான். ஸோ பேசியன் இன்ஃபரன்ஸ் அண்ட் பேசியன் நெட்வொர்க். ஸோ பேசியன் நெட்வொர்க் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் வந்து முடிக்கணும். ஓகே, ஸோ பேசியன் நெட்வொர்க்னா என்ன, அது எப்படி இருக்குது, அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான உங்களுக்கு பேசியன் நெட்வொர்க் கொடுத்து எப்படி சால்வ் பண்ண கேட்டாலும் நீங்கள் வந்து சால்வ் பண்ண தெரியாத மாதிரி பார்த்துங்க. ஏன்னா பேசியன் நெட்வொர்க்ங்கிறது ஜஸ்ட் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரதுக்கு சான்சஸ் கம்மி. ஏன் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமாக கேட்குறதா நிறைய சான்சஸ் அதிகம். ஏன் அது வந்து பேசியன் நெட்வொர்க்கில் ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ண தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேசியன் நெட்வொர்க்கில் இன்னும் 2 இது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 and 6 என்னென்னா எக்ஸாக்ட் இன்ஃபரன்ஸ், அப்ராக்சிமேட் இன்ஃபரன்ஸ்னு சொல்லிருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து பேசியன் நெட்வொர்க்கில் எப்படி இருக்கும், ஸோ அதையும் வந்து ஃபைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண தெரியும். ஸோ யூனிட் வந்து ரொம்ப சின்ன யூனிட் தாங்க. அதனால் இதில் பேசியன் நெட்வொர்க்கை ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டாப்பிக்கை நான் கவர் பண்ணால் இந்த யூனிட் வந்து முடியணும் அப்படின்னா பேசியன் நெட்வொர்க் தான் தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஸோ பேசியன் நெட்வொர்க்கை ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சிருங்க. அதில் எக்ஸாக்ட் இன்டர்ஃபரன்ஸ், அப்ராக்சிமேட் இன்ஃபரன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் நெய்வ் பயஸ் மாடல். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதுவும் வந்து சிம்பிளானதாக இருக்கும். ஸோ இந்த யூனிட்டில் செகண்ட் கொஸ்டின் 5 and 6 வந்து கம்பேர் பண்ணி படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இது ரெண்டுத்தை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதை கம்பேர் பண்ணி படிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து ப்ராபபிலிஸ்டிக் ரீசனிங் சொல்லிட்டு இந்த ஒரு கொஸ்டினும் இருக்குது. ஸோ இதையும் வந்து பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் காசல் நெட்வொர்க்ஸ், அப்புறம் ஆக்டிங் அண்டர் சர்டனிட்டி இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஸோ யூனிட் 2ல் இதுதான் இருக்குது. யூனிட் 3 வந்துட்டோம் அப்படின்னா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இந்த யூனிட் ஃபுல்லாக அதான் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு பெரிய யூனிட்டாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான யூனிட் தான். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் மாடல் இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் மாடலில் என்னென்ன இருக்குது, லீஸ்ட் ஸ்கொயர், சிங்கிள் அண்ட் மல்டிபிள் வேரியபிள்ஸ், இதெல்லா கான்செப்ட்டும் வந்து கவர் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து பேசியன் லீனியர் ரெக்ரெஷன். பேசியனில் அந்த லீனியர் ரெக்ரெஷன் கான்செப்ட்ஸ் வரும். ஸோ அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கிரேடியன்ட் டெசன்ட் தான். ஸோ இது அடுத்த யூனிட்லேயே நீங்கள் வந்து பார்ப்பீங்க, கிரேடியன்ட் டெசன்ட் ஆப்டிமைசேஷன். ஸோ கொஞ்சம் கான்செப்ட்ஸ் மாறும். பட் இதை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அதை கம்பேர் பண்ணி படிக்குள்ள உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நீங்கள் கிரேடியன்ட் டெசன்ட்னு கேட்டாலே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நாலேஜ் வந்துடும். ஓகே, ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன அப்படின்னா SVM தான், சப்போர்ட் வெக்டர் மெஷின் சொல்லுவாங்க. ஸோ சப்போர்ட் வெக்டர் மெஷினில் உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கேட்டாலும் சொல்ல தெரியணும். சப்போர்ட் வெக்டர் மெஷினுக்கும் இன்னொரு மெஷின் எடுத்து எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணுங்கள், ஏன் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்ல தெரியற அளவுக்கு சப்போர்ட் வெக்டர் மெஷின் வந்து SVM கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் விஷுவலாக நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருப்போங்க, உங்களுக்கு ரொம்ப வந்து மறக்காமல் இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் எக்ஸாமில் யோசிக்கக்குள்ளே உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். எக்ஸாமில் நீங்கள் ரிமெம்பர் பண்ணி எழுதிடலாம். அதுக்கப்புறம் வந்து டெசிஷன் ட்ரீ, ரேண்டம் ஃபாரஸ்ட், இது ரெண்டும் பார்க்காம கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு போகவே கூடாது. ஏன்னா டெசிஷன் ட்ரீ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதை எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நான் ஒரு கொஸ்டின் நான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்க்கக்குள்ள டெசிஷன் ட்ரீலாம் ரொம்ப சிம்பிளாக பார்ட் சிலே கேட்குறாங்க. அது எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, ஜஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு டேட்டா செட் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு டேட்டா செட் பண்ணி கொடுத்துட்டு அதில் உங்களுக்கு வந்து வேல்யூஸ்லாம் ஒரு சர்டன் வேல்யூஸ் வந்து ஒரு டேட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை கொடுக்கக்குள்ள நீங்கள் அதுக்கு டெசிஷன் ட்ரீ வந்து ஃபார்ம் பண்ணுங்கள், ஒரு டேட்டாவையும் எடுத்து டெசிஷன் ட்ரீ வந்து ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த டேட்டா வந்து இங்கே 10% அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடாக சிமிலராக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த டெசிஷன் ட்ரீ ஃபார்ம் பண்ணுறது, இந்த டெசிஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த டெசிஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ டெசிஷன் ட்ரீயை நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் தான் சிம்பிள் தான், அதையும் நீங்கள் வந்து டெசிஷன் ட்ரீ பார்த்தீங்கன்னா அதுவும் சிமிலர் கான்செப்ட்ஸ் தான். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் தியரியாகவும் பாருங்கள், ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ராப்ளம்ஸ்லாம் சொன்ன இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வரும், ரொம்ப சிம்பிளாக தான் வரும். ஸோ பார்ட்ஸி அந்த மாதிரி இதில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங் யூனிட்டை பொறுத்தவரை. ஸோ இதில் பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா, ரேண்டம் ஃபாரஸ்ட், டெசிஷன் ட்ரீ, சப்போர்ட் வெக்டர் மெஷின், இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து லீனியர் ரெக்ரெஷன் மாடல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் லீனியர் கிளாசிஃபிகேஷன் மாடல், ஸோ அதில் டிஸ்கிரிமினன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதையும் வந்து பாருங்கள். லீனியர் கிளாசிஃபிகேஷன் மாடல், லீனியர் ரெக்ரெஷன் மாடல், ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணி கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி படிச்சிங்க, உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கும், நல்லாவே ஈஸியாகவும் நீங்கள் வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அப்புறம் ப்ராபபிலிஸ்டிக் ஜென்ரேட்டிவ் மாடல், இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ராபபிலிஸ்டிக் ஜென்ரேட்டிவ் மாடலு, மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வரக்குள்ள நான் சொன்ன இந்த கான்செப்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு போகிறது நல்லது. டைம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாமே வந்து கவர் பண்ணிக்கலாம். நான் நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த யூனிட் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னாக்கா என்செம்பிள் டெக்னிக் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் போன யூனிட் வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங். ஆக்சுவலாக கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ அப்போதைக்கு சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கா அப்படி நான் எதுவும் படிக்கலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விட்டு வராமல் அதில் வரது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ்லாம் யூனிட்டில் உள்ளது தான். ஸோ அதில் உள்ள நீங்கள் மாடல்ஸ் வந்து எழுதலாம். அதேமாதிரி அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா அப்பயும் எனக்கு நான் அந்த மாதிரி செப்பரேட்டாக படிக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்னா அதில் என்னென்ன வரும், கேமின் வரும். ஸோ கேமின்ஸ் அதை பற்றி நீங்கள் எழுதலாம். ஸோ அதுக்கும் ஆன்சர் வந்து கரெக்ட் தான். ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படிங்கிற நேம் வச்சு கேட்டாலும் உங்களுக்கு வந்து எழுத தெரியணும். இன்டெரக்டாக கேட்க சொல்கிறேன். ஸோ இது டேரக்ட் தான். பட் இந்த மாதிரி கேட்டாலும் சில பேருக்கு வந்து சூப்பர்வைஸ்டாக அன்சூப்பர்வைஸ்டாக அது அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். ஸோ அதனால் தெளிவாக பார்த்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகே, ஸோ இந்த யூனிட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் கேமீன் தான். ஸோ கேமீனில் கிளஸ்டரிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. கிளஸ்டரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ கிளஸ்டரிங் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை கேமின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அது. ஸோ கிளஸ்டரிங் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் என்செம்பிள் லேர்னிங், இதில் 3 கான்செப்ட்ஸ் இருக்குது, பேக்கிங், பூஸ்டிங், ஸ்டாக்கிங் சொல்லிட்டு. இது 3மே ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது இந்த என்செம்பிள் லேர்னிங் அந்த கொஸ்டின்ஸ் வந்து முடிக்க. பட் இதில் நீங்கள் ப்ராப்ளம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக அதையும் வந்து கவர் பண்ணணும். மேக்ஸிமம் இந்த பேப்பரை பொறுத்தவரை ப்ராப்ளம் எந்த அளவுக்கு முடியுமோ அதை நீங்கள் வந்து பார்க்குறது நல்லது.
ப்ராப்ளம்னா நான் ரொம்ப டீப்பான ப்ராப்ளம் ஒரு நிறைய ஃபார்முலா வச்சு பார்க்கணும், பயங்கரமான ஃபார்முலா வச்சு பார்க்கணும் அப்படின்லாம் சொல்ல வரல. பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தாலே போதும் தான். பட் ஃபார்முலா வச்சு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் பார்த்தாகணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா இதில் இஎம் அல்காரிதம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அப்படின்னா என்ன அல்காரிதம், அதில் என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும். ஃபார்முலாஸ் நான் சொல்கிறது ப்ராபபிலிட்டி ஃபார்முலாஸ் அந்த மாதிரியான பேசிக் ஃபார்முலாஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்ப பயப்பட வேணாம். ஸோ அதை பார்த்துருங்க. அப்புறம் காசியன் மிக்சர் மாடல் இதையும் வந்து பார்க்கணும். கேஎன்என் இதுவும் பார்க்கணும். ஸோ அப்போ இந்த யூனிட் வந்து பார்க்கறதுக்கு சின்ன யூனிட்டாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான யூனிட் தான் கண்டிப்பாக. பட் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ 3, 4, 5 இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டிங்னா என்ன, கம்பைனிங் மல்டிபிள் லேர்னர்ஸில் மாடல் காம்பினேஷன் ஸ்கீம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டீங்கனாலே அது வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். அதை பார்த்துட்டு வந்தாலுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கோ அது கன்வீனியன்ட் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். பட் 3, 4, 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, கிளஸ்டரிங் கான்செப்ட்ஸும் வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5 பார்த்தோன்னாக்கா நியூரல் நெட்வொர்க். ஸோ நியூரல் நெட்வொர்க்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நியூரல் நெட்வொர்க்கில் பெர்செப்ட்ரான், மல்டி லேயர் பெர்செப்ட்ரான். இது எப்படி அவங்க கேட்குறாங்க அப்படின்னா பெர்செப்ட்ரான் சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக 13 மார்க் கொஸ்டினாவே வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் பெர்செப்ட்ரானா என்னன்னு டீப்பாக பார்த்துட்டு போகணும். அதுமாதிரி மல்டி லேயர் பெர்செப்ட்ரானா என்னன்னு பார்க்கணும். ஸோ இதை பார்த்து சிங்கிள் லேயர் பெர்செப்ட்ரான் பார்த்துட்டீங்கனாலே மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் ஈஸி தான். ஸோ இந்த 2 கொஸ்டினையும் செப்பரேட்டாக 13 மார்க்காக பார்த்துருப்போம். ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூரல் நெட்வொர்க்கை பொறுத்தளவில் நியூரல் நெட்வொர்க்கோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே இது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரெலு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ரெலுவை ஒரு 13 மார்க் கொஸ்டினா 15 மார்க் கொஸ்டினா தாராளமாக பார்த்துட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் கான்செப்ட்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸும் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பேட்ச் நார்மலைசேஷன் இதுவும் பாருங்கள். இந்த யூனிட்டில் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எரர் பேக் ப்ரொபகேஷன் ஃப்ரம் ஷாலோ நெட்வொர்க்லேருந்து டீப் நெட்வொர்க் வரையும் உள்ள கான்செப்ட்டும் பார்க்கணும். ஸோ எரர் பேக் ப்ரொபகேஷன் பார்க்கணும், ஷாலோ நெட்வொர்க் டு டீப் நெட்வொர்க்ஸ் இந்த கான்செப்ட்ஸும் வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கிரேடியன்ட் டெசன்ட் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் ஆப்டிமைசேஷன் ஸோ கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். பட் கிரேடியன்ட் டெசன்ட் ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் கான்செப்ட் மாறும். ஸோ இதையும் வந்து பாருங்கள். ஸோ என்னென்ன இருக்குது இந்த கொஸ்டினில் இந்த யூனிட்டில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 7th கொஸ்டின், பேட்ச் நார்மலைசேஷன் பார்க்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் 3 கொஸ்டின் சொல்லிட்டேன்னா அப்புறம் எரர் பேக் ப்ரொபகேஷன் அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஷாலோ டீப் நெட்வொர்க் அந்த கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கணும். கிரேடியன்ட் டெசன்ட் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டொகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட்டு, அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் பார்த்துருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு அப்புறம் ஸ்டொகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட்னா என்ன, அப்புறம் ஹைப்பர் பேராமீட்டர் ட்ரைனிங்னா என்ன, ரெகுலரைசேஷன் ட்ராப் அவுட்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணுங்கள். ஹைப்பர் பேராமீட்டர் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் லாஸ்ட்டாக கவர் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த டிக் போட்டிருக்க கொஸ்டினை ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருங்க. நியூரல் நெட்வொர்க்கில் பெர்செப்ட்ரான், மல்டிபிளேயர் பெர்செப்ட்ரான் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவில் ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட் தான், தியரி ப்ளஸ் லேப் தான். அதனால் நீங்கள் ஓரளவு உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் மெஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களாட்டி டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியுமோ நான் சொன்ன கான்செப்ட்ஸை ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை பேலன்ஸ் இருக்கிற டாபிக்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சொன்னதை பார்த்தாலே ஓரளவு உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹையர் மார்க்ஸ் வேணும், என்ன வந்து கிரேட் எடுக்கணும்ப்பா அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் கொஸ்டினும் வந்து கவர் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோலேயே எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுக்கான நோட்ஸ் வந்து நான் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ வச்சு டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம். ப்ளஸ் பர்சனலாக டெலிகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ என்னாடி முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.